புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் தமிழக அரசுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் இதுகுறித்து மத்திய அரசு தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாடு முழுவதும் பல மாநிலங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடவில்லை. ஆர்டியில் தனியார் பள்ளிகள் 25% இடஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நெல்லை சிவக்குமார் இணைப்பிலுள்ளார். வணக்கம் சிவக்குமார், தற்பொழுது நிதி ஒதுக்காதது ஏன் என்று மத்திய அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த விவரங்களை பகிரலாம். அதாவது புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால தமிழக அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது தெரிவிச்சிருக்குதுங்க. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கல அப்படின்னு சொல்லி கோவை சார்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வரன் என்கிறவர் சென்னை உயர்நீதிமன்ற கிளையில தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு நீதிபதிகள் GR சாமிநாதன் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுல இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போ கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு இடங்களுக்கு தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு நேற்று உத்தரவிட்டது. வழக்கு இன்னைக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SR சுந்தரேசன் புதிய கல்விக் கொள்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால 25% ஏழை மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான கல்வித் தொகையை ஒதுக்கப்படவில்லைன்னு தெரிவிச்சாரு. நாடு முழுவதும் பல மாநிலங்கள்ல ஒப்பந்தத்துல கையெழுத்திட்ட நிலையில தமிழக அரசு மட்டும் கையெழுத்திடலைன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு. ஒப்பந்தத்துல கையெழுத்திடாவிட்டால் நிதி தரமாட்டோங்கிற மத்திய அரசு பெரிய மனப்பான்மை காட்டுகிறது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவிச்சிருந்தாரு. இதனை அடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்த நீதிபதிகள் 25% இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக மே 28ஆம் தேதி நடக்கவுள்ள கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அதன் குறித்த விவரங்களை தெரிவிக்கும்படி தற்போது தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.